தான். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளையை பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்தியை பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச. உன்னை மறந்திய நீ. உனக்குள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்போ உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினச்சி பார்த்தியா? ஒரு நாள்னா இவ்வளோ பேர் புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே. 5 வயசுலையும் செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசில் செத்துக்கலாம். இவ்வளோ நாள் உன்னை காப்பாற்றின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டோமே. இதான் நன்றி மறந்ததுன்றது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யார் எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில், இல்லையா? இதை யோசித்தால் புரியும், யோசிக்கலன்னா புரியாது. இப்போ சைவம் அசைவம்னு இருக்கும். அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு இருப்போம். ஸோ சைவம் சாப்பிட்றவங்க வந்து உயர்ந்தவர்கள், இறைவன் கூட ரொம்ப தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கும் இறைவன் அடையிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம்? சாப்பிட்றதாலையோ அசைவம்